வணக்கம். நான் டாக்டர் குருசங்கர். மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவமனை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை அதோடைய சேர்மன். இதுபோக தனியார் கூட்டமைப்பு, மருத்துவமனையுடைய தனியார் கூட்டமைப்பு AHPI, அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய தமிழ்நாடு சாப்டருடைய பிரசிடென்ட். தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. வள்ளுவர் வாக்குங்க. நமக்கு நல்லது பண்ணவங்கள மறக்கக்கூடாது, ஆனால் நம்மளுக்கு கெட்டது பண்ணவங்கள உடனே மறந்துடணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கார். டாக்டருங்க உங்களுக்கு நல்லது மட்டும்தான் பண்ணுவாங்க, ஏன்னா கெட்டது பண்ண தெரியாது. காலேஜில் இருந்தே ஒரு மனுஷனை எப்படி காப்பாற்றணும், ஒரு உயிரை எப்படி காப்பாற்றணும், என்னென்னலாம் செய்யணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்து உயிருக்கான முக்கியத்துவத்தை அறிஞ்சது தான் ஒரு மருத்துவன். அப்படிப்பட்ட தொழிலில் இருக்கிற எங்கள் ஒருத்தவர் தான் டாக்டர் சைமன். 55 வயசு. நல்லா யோசிங்க. மக்களில் யாரோ ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்த்து அதில் கொரோனா வைரஸ் வந்து யாரோ ஒரு தெரியாத நபருக்காக அவரை ரிஸ்க் எடுத்து வைத்தியம் பார்த்து அதில் அந்த கொரோனா வைரஸ் வந்து இறந்திருக்கார். அவர் ஒரு தியாகி. வேற என்ன வார்த்தையில் அவர் நம்ம புகழ முடியும்? அவர் ஒரு தியாகி. அவரை இந்த நாட்டில், நம்ம நாட்டில் ஒரு பெரிய மரியாதை கொடுத்து, ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவரை புதைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்கல, இறந்த மனுஷனை. ஆனால் ஒரு சுடுகாட்டில் ஒரு இடம் கூட கிடைக்காம டெட் பாடியை தூக்கிட்டு அவருடைய கொலீக்ஸு சுற்றிருக்காங்க. மக்கள் கும்பல் கும்பலாக வந்து கட்டையெல்லாம் தூக்கிட்டு கல்லெல்லாம் தூக்கிட்டு வீரமாக அடிக்க வந்து அடித்து அவர் கொலீக்ஸ் தலையிலேருந்து ரத்தம்லாம் கொட்டி, இந்த வீடியோலாம் பார்க்குறப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க. உங்கள் வீரத்தை நீங்கள் என்ன பண்ணுங்க, கொரோனா வைரஸ் வார்டில் வந்து ஒரு நாள் ஹவுஸ் கீப்பிங் சர்வீஸ் பண்ணி பாருங்க. தைரியம் இருந்தா. முடியாதுல்ல, பயப்படுறீங்கல்ல, அதை பண்ணுறவங்களை மதிங்க. டாக்டருங்களை, ஹவுஸ் கீப்பர்ஸை, நர்சஸை, ஒரு மருத்துவமனையில் சேர்மன் டு டோர்மேன் வேலை பார்க்குற ஒவ்வொரு ஆளும் உயிரை பணைய வச்சு ரிஸ்க் எடுத்து மக்களுக்காக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை புரிஞ்சுக்கோங்க. இந்த நேரத்தில் எங்களுக்கு கோபமும் வருது, உங்களை பார்த்து பாவமாகவும் இருக்கு. என்னடா இது, நம்ம மக்கள் என்னைக்கு தான் திருந்துவாங்க, என்னைக்கு தான் உண்மையில் தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு புரியலை. அந்த பையன் பேசும்போது, அவர் பேர் தெரிலங்க, இன்னொரு பையன் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் எங்கள் ஒரு ஆள், நம்மளில் ஒரு ஆளுங்க. அவர் டாக்டரு, அவர் கொலீகு, அதெல்லாம் அப்புறம் பாருங்கள். அவர் ஒரு மனுஷன், அவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். இந்த தொழிலுக்கு ஏன் வேண்டேனே தெரியல. ஒரு டாக்டர் இறந்தாருன்னா இதான் நிலைமையான்னு கேட்குறான் அந்த பையன். என்ன பதில் இருக்கு இந்த சமுதாயம்? நீங்களோ நானோ இந்த சமுதாயமோ என்ன பதில் அந்த கேள்விக்கு கொடுக்க போறோம்? ஒரு டாக்டர், ஒரு நர்ஸ், ஒரு ஹெல்த் கேர் ஒர்க்கர், ஒரு ஹவுஸ் கீப்பர், யாரோ ஒரு ஆள் ஒரு மருத்துவமனையில் யாரோ ஒரு ஆளுக்கு வைத்தியம் பார்க்கறதுல அந்த ப்ராசஸ்ல இறந்தா இதுதான் நிலைமையா? இதுதான் கொடுக்க போறோமா? இதுதான் தமிழ் கலாச்சாரமா? என்ன பதிலுங்க? இந்த பையன் கேட்டதுக்கு பதில் இல்லை. மக்கள் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் தான் கஷ்டத்தில் இருக்கோம். இந்த வைரஸ் வந்து பணக்காரன், மிடில் கிளாஸு, ஏழை, மருத்துவர், லாயரு, போலீஸ்காரங்க, ஜட்ஜுங்க, IAS, IPS, முதலமைச்சர், பிரைம் மினிஸ்டர், அப்படி யாரையும் வேறுபாடெல்லாம் படுத்தலை. எல்லாருக்கும் பிரச்சனை. இன்னைக்கு ஒரு தனியார் மருத்துவமனை நடத்துகிற ஆளுக்கு நிறையா பேர்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன். யார்கிட்டையுமே பணம் இல்லை, சம்பளம் கொடுக்கறதுக்கு கஷ்டப்படுறாங்க. கடன் வாங்கி சம்பளம் கொடுக்குற நிலைமையில தான் இன்னைக்கு நிறையா தனியார் மருத்துவமனைகள் இருக்கு. இது தனியார் மருத்துவமனை மட்டும்னு நான் சொல்லலைங்க, எல்லா தொழிலுமே இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. ஆனால் மருத்துவமனைகள் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா இது வந்து நாங்கள் மக்கள் சேவை நினச்சி தான் இந்த ப்ரொஃபஷனுக்கே வந்திருக்கோம். இது வெறும் தொழில் நினச்சிட்டு நாங்கள் வரல. உடனே கேட்பீங்க சில பேர், என்னையா காசு வேண்டி தானே வைத்தியம் பார்க்குறீங்க, அப்புறம் என்ன
என்ன பெரிய விஷயம் அப்படின்னு. காசு வாங்கிட்டு தாங்க நம்ம ஆர்மிக்காரங்களும் சம்பளம் வாங்கிட்டு தாங்க வேலை பார்க்குறாங்க. அது நோபல் ப்ரொஃபஷன் இல்லையா? சம்பளம் வாங்கிட்டு தான் போலீஸ்காரங்களாம் நிற்கிறாங்க. அது நோபல் ப்ரொஃபஷன் இல்லையா? சம்பளம் வாங்கினாலும் பணம் வாங்கிட்டு வேலை பார்த்தாலும் எங்கள் உயிரை பணையம் வச்சுட்டு மக்களுக்காக வேலை பார்க்குறோம்ல, அதனால தான் அதுக்கு நோபல் ப்ரொஃபஷன்னு பேர். இப்போ இது உங்களுக்கு புரியலைன்னா சாமிகளா, எப்பயுமே உங்களுக்கு புரியாது. உங்களுக்கு சொல்லி பிரயோஜனமும் கிடையாது. புரியுறவங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னமும் நம்பிக்கை இருக்கு. நம்ம நாட்டில், தமிழ்நாட்டில் மெஜாரிட்டி மக்கள் நல்லவங்க. இங்கே நிறைய நல்ல மனுஷங்க இருக்காங்க. அவங்களுக்கு புரியும். அதெல்லாம் இல்லைங்க, இது உங்கள் வேலை, நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு பார்க்குறீங்க, இதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. நான் அவங்கக்கிட்ட பேச விரும்பலை. நிறையா மருத்துவமனைகள் நிறைய பிரச்சனைகளோட போராடிக்கிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு கடன் வாங்கி தான் நிறையா மருத்துவமனைகள் சம்பளமே இன்னைக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. எனக்கு தெரியும். நிறையா மருத்துவர்களுக்கு இந்த பிபிஇ கிட் இருக்கு பார்த்தீங்களா, அது ஈஸியாக கிடைக்கிறது இல்லை. பிபிஇ கிட் ரீயூஸ் பண்ணி இருக்கிறத வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு காம்ப்ரமைஸ்டா தன்னுடைய உயிரை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம பேஷண்டோட உயிருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து சுயநலமற்ற நிறைய மருத்துவர்கள் இன்னைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய நர்சஸ் வேலை பார்க்குறாங்க. அவங்களெல்லாம் புகழ்றதுக்கு வார்த்தை இல்லைங்க. உலகத்தில் எத்தனை கோடி பணம் கொடுத்தாலும் அது ஈடு செய்யவே முடியாது. புரிஞ்சுக்கோங்க. ஒரு போலீஸ்காரர் அவர் உடம்ப, அவர் லைஃப்பை ரிஸ்க் எடுத்துட்டு போய் ஒரு வேலையை செய்கிறாரு. அது சினிமா படத்தில் பார்த்து கை தட்டுறீங்கல்ல. ஆர்மிக்காரங்க நம்ம நாட்டுக்காக பாதுகாத்துக்கிட்டு அவங்க ரிஸ்க் எடுத்துட்டு போய் நிற்கிறாங்களே, அது மாதிரி தான் இன்னைக்கு நாங்களும். ஒவ்வொரு டாக்டரும், ஒவ்வொரு நர்ஸும், ஒவ்வொரு ஸ்டாஃபும், ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபும் அந்த மாதிரி ஆளுங்க. சல்யூட் அடிக்கணும் அவங்களுக்கு. திஸ் இஸ் அ டைம் டு ரெஸ்பெக்ட் தெம். இத்தனை நாள் ரெஸ்பெக்ட் பண்ணலை, பிரச்சனை பண்ணுவீங்க, அதுக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வழி வரணும் அப்படின்னு யோசிப்போம். இந்த பிரச்சனைகள்லாம் புதுசு கிடையாது எங்களுக்கு. மருத்துவர்கள் அட்டாக் பண்ணுறது, மருத்துவமனைகள் அட்டாக் பண்ணுறது, இதெல்லாம் உலகத்திலேயே அதிகமாக நடக்கிறது நம் தேசிய திருநாடு இந்தியாவில் தான். தெரிஞ்சுக்கோங்க. இது பெருமைப்படுற விஷயமா அசிங்கமானு நீங்களே யோசிச்சுக்கோங்க. இதுக்கு தனி சட்டம் போடணும். மருத்துவர்கள் மேலேயும் மருத்துவமனை மேலேயும் அங்கே வேலை பார்க்குறவங்க மேலேயும் பிரச்சனை பண்ணால் அவங்க மேலே ஸ்ட்ரிக்டாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்தில், சுப்ரீம் கோர்ட்டில் நான் ஒரு வழக்கு போட்டிருக்கேன். 2019, இன்னைக்கு கிடையாது, லாஸ்ட் இயர் அதை போட்டேன். அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் நீதி கிடைக்கணும்னு நம்பிக்கையில் நான் உட்காந்துருக்கேன். ஏன் போட்டேன்னு தெரியுமா? நான் அடி வாங்கினாலேயோ எங்கள் ஹாஸ்பிட்டல் அடி வாங்கினாலேயோ கிடையாது. ஆனால் என்னை மாதிரி கொலீக்ஸ், என்னை மாதிரி டாக்டர்ஸ், மற்றவங்க அடி வாங்குறத பார்க்கும்போது வலிக்குது பாருங்க நெஞ்சம். அதுக்காக போட்டேன். என்னைக்காச்சும் சொன்னால் நியாயம் கிடைக்கும் நம்பிக்கையில் போட்டோம். ப்ரொடெக்டிவ் சூட் கிடையாது. ஹாஸ்பிட்டல்ஸுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கே கஷ்டப்படுற நிலைமை. டாக்டர்ஸ்க்கு பாதுகாப்பு கிடையாது. கஷ்டப்பட்டு அவங்க ரிஸ்க் எடுத்து வைத்தியம் பார்த்து காப்பாற்றினா அதுக்கு நன்றி உணர்ச்சியும் கிடையாது. அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு மருத்துவரோ இல்லை இந்த ப்ராசஸில் ஒரு ஆள் இறந்தாலோ அவங்களுக்கு இவ்வளவு கேவலமாக ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது சகிச்சுக்க முடியல. மனசாட்சி உள்ள யாருக்குமே நேற்று தூக்கம் வந்திருக்காது. அதனால தான் irrespective ஆஃப் ப்ரொஃபஷன் சில நல் உள்ளங்கள், நடிகர்கள் அவங்களே முன் வந்து எங்களுக்காக வாய்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு கன்சோலிங்காக இருந்துச்சு. ஹைகோர்ட்டில் சூமோட்டோவா இதை பொதுநல வழக்கா எடுத்து விசாரிக்கிறாங்கன்றது ஓரளவுக்கு கன்சோலிங்காக இருந்துச்சு. பிகாஸ் தேர் இஸ் சம் ரிலீஃப் கம்மிங் அப் விச் இஸ் குட். தஞ்சாவூர் மருத்துவமனை நான் திறக்கிறதுக்கு முன்னாடி அன்னைக்கு இருந்த முதலமைச்சர் மேடம் ஜெயலலிதா அவர்களை சந்தித்தேன். அப்போ அவங்களுடைய செக்ரட்டரி அவங்களுடைய ஆஃபீஸில் வீட்டில் பூங்குட்டு இருந்தார்.
ஐஏஎஸ்ஸாக வந்து ராமலிங்கம் சார் இருந்தார். ராமலிங்கம் சார் தான் செக்ரட்டரியேட்டில் மேடமை மீட் பண்ணேன். அப்போ வீடியோ கான்ஃபரன்ஸில் அவங்க வந்து இனாக்ரேட் பண்ணாங்க தஞ்சாவூரில் இருக்கிற மீனாட்சி மருத்துவமனை. மேடம் வந்து அவங்கக்கிட்ட ஹெல்த் கேரை பற்றி ஹாஸ்பிட்டல்ஸை பற்றி பேசும்போது 30 மினிட்ஸ் அன்னைக்கு இருந்தாங்க, லிசன் பண்ணாங்க. ஜெயா டிவிலலாம் போட்டாங்க அந்த அவங்க இனாக்ரேட் பண்ண அந்த ப்ரோக்ராமை. அன்னைக்கு இருந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் எல்லாருக்கும் தெரியும். ஏன் இவ்வளவு நேரம் செலவழித்து அவங்க பொறுமையாக கேட்டாங்கன்னா, ஷி வாஸ் ஜென்யூன்லி இன்ட்ரெஸ்டட். ஒரு மருத்துவமனை ஒரு ஊருக்கு வருது, அதுக்கு என்ன நல்லது பண்ணுறாங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாங்க. அவங்க முக்கியத்துவம் கொடுத்தாங்க. மாண்புமிகு முதலமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்கள், சார் நீங்கள் மேடத்தோட வாரிசு, இன்னைக்கு ரொம்ப பிரமாதமாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒன் ஆஃப் தி பெஸ்ட் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் இந்த வேர்ல்டுன்னு சொல்லலாம். அது அளவுக்கு தமிழ்நாட்டில் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா நம்ம நாட்டில் இருக்கிற லிமிட்டட் ரிசோர்ஸஸில் இவ்வளவு பிரமாதமாக ஒரு பேண்டமிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது அமேசிங். அவ்வளோ ரொம்ப பிரமாதமாக பண்ணுறீங்க சார். உங்கள் கூட நாங்கள் இருக்கோம். ஆனால் எங்கள் கூட இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல தீர்வு வேணும். தயவு செய்து உதவுங்க. முதலமைச்சர் அவர்களுக்கு என்னுடைய வேண்டுகோள், மருத்துவர்கள் மருத்துவமனைகள் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாங்கள் ஒழுங்காக வேலை பார்க்க முடியும். நாங்கள் ஒழுங்காக வேலை பார்த்தா தான் கொரோனா வைரஸுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நன்றி.